இப்போ பொதுவா அந்த திருமணத்திற்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது மணமகளுடைய ஜாதகமும் மணமகனுடைய ஜாதகமும் நம்ம பொருத்தம் பார்க்கறது வந்து ரொம்ப முக்கியமாக கண்டிப்பா. பார்க்கிறோம். ராசி பொருத்தம், கட்ட பொருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பொருத்தத்துல வந்து 8 பொருத்தம் இருந்தா 7 பொருத்தம் இருந்தா கூட திருமணம் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்றாங்க. திருமணத்திற்கு தேவையான பொருத்தம் முக்கியமாக எப்படி சார் பார்க்கணும்? அதாவது பொருத்தம் அப்படிங்கிறது முதல்ல கிரகத்தை நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும் மேம். அதாவது அவங்களுடைய ஸ்தானங்கள் எப்படி இருக்குது, ராகு கேதுவுடைய விஷயங்கள் எப்படி இருக்குது, அதே மாதிரி பொண்ணுடைய ஜாதகத்தில் எப்படி ம். ராகு கேதுவுடைய அமர்வு எப்படி இருக்குது, அதே மாதிரி செவ்வாய் தோஷ நிர்ணயம் 2 பேருக்கும் செவ்வாய் தோஷம் இருந்தால் நம்ம கல்யாணம் பண்ணலாம். இல்லை செவ்வாய் ஓகே. தோஷத்தில் அந்த கிரகத்தை முதல்ல நம்ம அனலைஸ் பண்ணுவோம். அதுக்கு மேற்கொண்டு இது ஒரு அலங்கார வார்த்தை தான் வந்து அந்த நட்சத்திர பொருத்தம் ஓகே. அப்படிங்கிறது. அது வந்து ஒரு மேலே போகக்கூடிய ஒரு ஓவர்லாப் ஒரு ஷோ மாதிரியான விஷயம். ஸோ அதில் வந்து அந்த எண்ணிக்கையில் சிறு குறைபாடுகள் வேரியேஷன் இருந்தால் அதை பெருசாக ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண அவசியம் இல்லை. ஸோ ஜாதகம் ரெண்டும் ஒத்து போயிடுச்சு, கேரக்டர் ஒத்து வருது. இப்போ வந்து ஒருத்தவங்க ரொம்ப போல்ட்டாக இருக்காங்க அந்த பொண்ணு அப்படின்னா அதுக்கு ஒரு சாஃப்டான பையனாக இருந்தால் ஈஸியாக நம்ம வந்து ஓகே. பேலன்சிங் இருக்கும். ஸோ அந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த பொருத்தத்தில் ரொம்ப ஆப்டபுளாக எல்லாருக்கும் சிறப்பான முறையில் அமையுது.